லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ட்ரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ட்ரேஸ் இஸ் a function from fn to f அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ ட்ரேஸ் அப்படிங்கிறது இன்னொரு எப்படி டிஃபைன் பண்ணோம்? ட்ரேஸ் இஸ் a sum of the diagonal elements அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணோம் ஃபார் மேட்ரிக்ஸ். அதே ட்ரேஸ் ஆஃப் a லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா இது சம் ஆஃப் அ டயகனல் எலிமெண்ட் தான் ஃபார் சம் பேசிஸை பொறுத்து கிடைக்கிற மேட்ரிக்ஸ் ஆஃப் டீக்கு டிஃபைன் பண்ணும். ஒரு மேட்ரிக்ஸ் ஆஃப் டி பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு சம் பேசிஸ், அதோட டயகனல் எல்லாம் சம் பண்ணுங்க. அது என்ன ட்ரேஸ் ஆஃப் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஓகே, அடுத்தது அதுல இருக்கிற பேசிக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தோம். ட்ரேஸ் ஆஃப் a plus b equal to trace a plus trace b, அது மாதிரி ட்ரேஸ் ஆஃப் lambda a equal to lambda times trace a, அது மாதிரி ட்ரேஸ் ஆஃப் ab equal to trace of ba அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ரைட், இப்போ இந்த கிளாஸ்ல என்ன செய்யறோம் அப்படின்னா ட்ரேஸ்ல இருக்கிற அடுத்தது இன்னும் அடிஷனா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். இது அதாவது இப்படி வேணா சொல்லிக்கலாம், ட்ரேஸுக்கும் நில்போட்டன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறது பாக்குறது தான் இந்த கிளாஸோட ஐடியா. ஓகே, ட்ரேஸுக்கும் ட்ரேஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நில்போட்டன்டா இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி பேசுறது தான் இந்த லெக்சரோட ஐடியா. Okay, first note, if t is nilpotent, then all its characteristic root of t are 0. Okay, அதாவது t nilpotent இருந்தா all its characteristic root of t are 0. எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் 0 அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு என்ன இது யூஸ் பண்றீங்கன்னா, நமக்கு முன்னாடி தியரம்ல போறோம், trace of t is the sum of all characteristic root of t அப்படிங்கற பார்த்தோம் for any linear transformation. ஓகே, இப்போ டீங்கிறது நில்போட்டண்டா இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த தேரத்துல பாருங்க, டி வந்து நில்போட்டண்டா இருக்குன்னா ஆஃப் நில்போட்டன்சி n1. சரி, டீங்கிற நில்போட்டண்டா இருக்கு அப்படின்னா அதோட மேட்ரிக்ஸ் ஆஃப் டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். மேட்ரிக்ஸ் ஆஃப் டி, டி வந்து நில்போட்டண்டா இருக்கு, ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் டி எப்படி இருக்கும்? ஃபார் சம் பேசிஸ்க்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இந்த ஃபார்மெட்ல இருக்கும். வேர் n1 என்னது? is an n1 by n1 matrix whose super diagonal alone ones all other entries are 0. அப்ப என்ன மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா அதுல உள்ள டயகனலுக்கு கீழே எல்லாம் 0, டயகனலுக்கு மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த அதான் சூப்பர் டயகனல் அது மட்டும் 1, அதுக்கு மேல இருக்கலாம் 0 அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மேட்ரிக்ஸ்ல டயகனல் என்ட்ரிஸ்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் mn1, அப்போ அதோட மேட்ரிக்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஒரு மேட்ரிக்ஸ்க்கும் என்ன இருக்கும்? mn1க்கும் டயகனல்னா 0, mn2க்கும் டயகனல்னா எல்லா என்ட்ரிஸும் 0, mnrக்கும் டயகனல்னா எல்லா என்ட்ரிஸும் 0. சோ இதோட டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் 0, அப்ப ட்ரேஸ் என்னதான் ஆகும்? 0 தான் ஆகும். சோ அதான் இங்க நோட் பண்ணிருக்கோம். ஆல் ஓகே, சரி, நில்போட்டனா எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் 0 தான், அதுவும் தெரிஞ்சது. அண்ட் இதோட இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம என்னவும் சொல்லிக்கலாம், ட்ரேஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 0. ரைட், டி வந்து நில்போட்டன். அப்ப டி ஸ்கொயர் நில்போட்டன்னா கண்டிப்பா பாருங்க, டி இஸ் நில்போட்டன் ஏன்னா டி பவர் கே ஈக்குவல் டு 0 ஃபார் சம் கே. அப்ப டி ஸ்கொயர் பாத்தீங்கன்னா அதே கே எடுங்க, டி ஸ்கொயர் பவர் கே. அப்ப எப்படி இருக்கலாம்? டி பவர் கே பவர் 2 அப்படி மாத்தி எழுதிக்கலாமா? தட்ஸ் ஈக்குவல் டு என்னதான்? டி பவர் கே ஈக்குவல் டு 0, அப்ப 0. அப்ப டி நில்போட்டன் அப்படின்னா டி ஸ்கொயரும் நில்போட்டன் ஆயிடுது. அதே மாதிரி டி கியூப் நில்போட்டன் ஆயிரும், டி பவர் 4 நில்போட்டன், எல்லாம் நில்போட்டன். அதாவது நீங்க சிம்பிளா இப்படி கூட வச்சுக்கலாம், டி பவர் கே ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். டி பவர் கேயோட பவர் கூட எது எடுத்தாலும், அப்போ டி பவர் கே பிளஸ் 1, டி பவர் கே பிளஸ் 2 எக்ஸெட்ரா எந்த ஒரு பவர் எடுத்தாலும் என்னதாகும்? 0வா தான் ஆகும். டி பவர் தட் வேல்யூ ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். அப்போ டி நில்போட்டன்னா அதுக்கு பவர் எது எடுத்தாலும் என்னதான்? நில்போட்டன். அதான் இங்க நோட் பண்ணிருக்கோம். ஆல்சோ இஃப் t is nilpotent, then t square, t cube, etc., t power 4, etc. are all nilpotent. அப்ப என்ன வருது? t nilpotentனா implies எல்லா nilpotent. ஓகே, இது எல்லா nilpotentனா என்ன அர்த்தம்? trace of that ஒரு மேட்ரிக்ஸும் சரி, trace of ஒவ்வொரு linear transformation என்னது 0 by that condition. trace of t equal to 0 வருதா? t nilpotent இருந்தா trace of t equal to 0. அப்ப அதை யூஸ் பண்ணீங்கன்னா இங்க trace of t square equal to 0, trace of t cube equal to 0. அப்போ ஜெனரலி என்ன எழுதிக்கலாம்? trace of t power I equal to 0 for all I greater than or equal to 1, only when t is nilpotent. சரியா? அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ரிசல்ட்? t is nilpotent implies trace of t power I equal to 0 for every I greater than or equal to 1. ஓகே, சரி, இப்போ அடுத்த क्वेश्चन என்னன்னா implies வந்துட்டு implied by, அதாவது கான்வர்ஸ் வருமா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, சரி, இப்போ கான்வர்ஸ் வருமானா வராது, அதான் கீழே எழுதணும். trace of t power I equal to 0 for every I
greater than equal to 0 does not imply that trace of the t is nilpotent. Trace எல்லாமே எல்லா பவருக்கும் 0 ஆகுதுன்னா nilpotent-ஆ இருக்குமான அவசியம் இல்ல. சரி அப்படின்னா அவசியம் இல்லைன்னா கண்டிப்பா என்ன சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அது கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் f equal to set 2. set 2னா என்னது, set of all 0,2 அவ்வளவுதான். சரி 0,1 அப்ப 2ன்னு பாத்தீங்கன்னா அது 0, 3ன்னு பாத்தீங்கன்னா 1 அப்படியே ஆக போறதுதான் அந்த செட். set 2 ஓகே இஸ் a field for 2 வந்து அத கீழ இருக்கிறது z p அப்படினு பாத்தீங்கனாலே where p is prime இருந்தாலே field and 2 is prime, so z2 is a field. ஓகே அப்போ f ன்னு எடுத்துப்போம். இப்போ அதுக்கு ரிலேட்டடா ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கிறதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் பார்த்தா போதும். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் எடுத்தீங்க I2 மேட்ரிக்ஸ். I2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு ட்ரேஸ் பாருங்க, trace of I2 equal to 1 plus 1. 1 plus 1 equal to 2. 2 in Z2. Z2 ல 2 என்னது 0. சரி அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எல்லாமே 0 Z2 ல, மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆட் மல்டிபிள்ஸ் எல்லாம் 1 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே சோ அப்போ trace of I2 என்னாச்சு இங்க 0 ஆகுது. அதே மாதிரி I2 ஸ்கொயர் பாருங்க, ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை பவர் எடுத்தாலும் என்னதான் அது பிகம் ஐடென்டி மேட்ரிக்ஸாவே தான் வந்துட்டு இருக்கும். சோ எல்லாத்துக்குமே வேல்யூ ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். அதான் I2 பவர் I எல்லாத்துக்குமே வேல்யூ என்னது ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். சோ trace of I2 பவர் I equal to 0 for every I greater than equal to 0. சரி இப்போ என்ன வந்திருக்கு, இப்போ நம்ம என்ன சொல்லணும், இந்த கண்டிஷனை அதாவது நம்மளோட இந்த கண்டிஷனை that கண்டிஷனை எது இந்த அதாவது இந்த சைடு இருக்கிறத எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, I2 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே இப்போ T is அதாவது I2 is nilpotent-ஆ வருமா அப்படிங்கற பார்க்கணும். I2 nilpotent-ஆ வருமா அப்படின்னு பாருங்க. I2 nilpotent-ஆ வரணும்னா என்ன சொல்லணும், I2க்கு ஏதோ ஒரு பவர் எடுக்கும்போது 0 ஆகணும், 0 மேட்ரிக்ஸ் ஆகணும். இப்போ I2க்கு ஏதோ ஒரு பவர் எடுங்க, எனி பவர் எடுங்க, எந்த ஒரு பவர் எடுத்தாலும் அது என்னதான் இருக்கும், I2-வே தான் எடுத்துட்டாலும். ஏன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட எந்த ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான். சோ I2 கூட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டே போனாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வந்துட்டே இருக்கும். நம்ம மல்டிப்ளை பண்றோம்ல I2-சே தான் மல்டிப்ளை பண்றோம். சோ ஃபைனலி we get I2 power n equal to I2 for every I. so 0 ஆக முடியுமா, எந்த ஒரு n-க்குமே I2 power n not equal to 0. so I2 is not nilpotent. so என்ன வந்துட்டு நமக்கு இந்த கண்டிஷனை ஒரு ஆள் சாட்டிஸ்ஃபை பண்றாரு, ஆனா இந்த கண்டிஷன் வரல. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா implies T is nilpotent, ஆனா அது இல்ல அப்படிங்கறத எழுதிருக்கோம். ஓகே இப்போ மேட்ரிக்ஸ் இருந்துச்சு, அப்போ அங்க இருந்து லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் போன அவ்வளவுதான். அதுக்கு தான் கீழே எடுங்க. thus any T ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் in a f of v having m of t equal to I2 satisfies our argument. அப்போ எந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் அதோட மேட்ரிக்ஸ் I2 வர எல்லா எந்த மேட்ரிக்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். so the result is not true அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கோம். ரைட் இப்போ இதே ரிசல்ட் வரல அப்படிதானே, trace of t power I equal to 0 for every I greater than equal to 0 implies T is nilpotent அப்படிங்கறத நம்ம இங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகே அப்போ அடுத்த क्वेश्चन என்ன, இது எப்போ வரும் அப்படிங்கிற क्वेश्चन அப்படிதானே, இது எப்போ ட்ரூவா இருக்கும் அப்படிங்கிற क्वेश्चन. அதுக்கு ஆன்சர் என்னன்னா இந்த ஃபீல்ட் எடுக்குமா, இந்த ஃபீல்டு கேரக்டரிஸ்டிக் 0-வா இருக்கணும். அதான் அதுக்கு ஆன்சர். அதான் நெக்ஸ்ட் தியரம், நெக்ஸ்ட் லெம்மாவை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் லெம்மா 6.8.3 if f is a field of characteristic 0, f is a field of characteristic 0 and if t in a f of b if such that trace of t power I equal to 0 for every I greater than or equal to 1 then t is nilpotent. okay f ங்கிறது ஃபீல்டு கேரக்டரிஸ்டிக் 0-வா இருந்துச்சுன்னா அப்போ இந்த கண்டிஷன் மேல பார்த்த இந்த கண்டிஷன் இம்ப்ளைஸும் வந்துரும் அப்படிங்கறத இங்க சொல்றோம். ஓகே சரி இப்போ கேரக்டரிஸ்டிக் 0 அப்படின்னா என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் p அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பிரைம் நம்பர் எடுத்துக்கோம், கேரக்டரிஸ்டிக் p அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. f is a field of characteristic p அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஃபீல்ட்ல இருந்து எந்த ஒரு எலமெண்ட்னாலும் எடுங்க, அத p டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. ஓகே புரியுதா, இது ஃபீல்ட்ல இருந்து எந்த ஒரு எலமெண்ட்னாலும் எடுங்க, அத p டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், 0 வேல்யூ தான் வரும். ஃபீல்ட்ல இருந்து எல்லா எலமெண்ட்டும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா then that field is said to be of characteristic p அப்படின்னு நோட் பண்ணுவோம். field f is of characteristic p அப்படின்னு நோட் பண்ணா என்ன வச்சுக்கலாம், ta equal to 0 for every a
belong to f அப்படிங்கற வச்சுக்கலாம். ஓகே, சரி அது இருக்கட்டும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? t in a of v is such that trace of t power I equal to 0 for every I greater than equal to 0. இது ரெண்டும் நமக்கு கொடுத்தது. என்ன ப்ரூவ் பண்ணோம்? t is nilpotent ப்ரூவ் பண்ணோம். ரைட், சரி t is nilpotent ப்ரூவ் பண்ணோம். சரி, t in a of v எடுத்துக்கோம். அப்போ அதுக்கு ஒரு மினிமல் பாலினாமியல் இருக்குமா? கண்டிப்பா ஒரு a f of v ல இருக்கு. அப்போ அதோட மினிமல் பாலினாமியல் எடுத்துக்கோங்க. p of x equal to x power m alpha 1 x power m minus 1 etc. alpha m minus 1 x plus alpha m. ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, இஸ் a minimal polynomial for t அப்படின்னு எடுத்துருக்கீங்க. ஓகே, மினிமல் பாலினாமியல் என்ன அர்த்தம்? இந்த t தூக்கி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி மினிமம் டிகிரி தான் m. இதுதான் மினிமல் பாலினாமியலோட கண்டிஷன். ரைட், இப்போ அப்போ எழுதுங்க. திஸ் இம்ப்ளைஸ் p of t பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? வேல்யூ 0. p of t என்ன? x இருக்கிற இடத்துல தான் t தூக்கி போடணும். ஓகே, இப்போ என்ன? ட்ரேஸ் ஆஃப் p of t பாருங்க. ட்ரேஸ் ஆஃப் p of t equal to trace of 0 equal to 0. சரி, ட்ரேஸ் ஆஃப் p of t என்ன? இந்த வேல்யூ அப்படி தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? ட்ரேஸ் ஆஃப் a plus b equal to trace a plus trace b. அது மாதிரி ட்ரேஸ் ஆஃப் lambda a equal to lambda times trace a. ஓகே, அது ரெண்டு கண்டிஷன்ஸ் இங்க அப்ளை பண்ணலாமா? இந்த ரோல் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? trace of t power m plus alpha 1 times trace of t power m minus 1 plus etc. alpha m minus 1 trace of t plus alpha m trace of இங்க என்ன இருக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். ஓகே, trace of in equal to 0. இப்போ நம்ம கண்டிஷன் என்னது? என்ன கொடுத்துருக்காங்க? trace of t power i பாத்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஐக்கு அது ஈக்குவல் 0. அப்போ இந்த வேல்யூ 0, இது 0, எல்லா வேல்யூஸும் 0. ஸோ என்னாச்சு? தட் இதோட வேல்யூ என்ன இருக்கும்? trace of in n by n மேட்ரிக்ஸ். ரைட்டா? அப்போ அதுக்கு ட்ரேஸ் என்ன இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த டயகனல் என்ட்ரிஸ். அப்போ 1 plus 1 plus 1ன்னு n டைம்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. அப்போ அதோட ட்ரேஸ் என்ன? n. ஸோ அதை வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அதான் எழுதியிருக்கோம். இதோட வேல்யூ 0, அடுத்த வேல்யூ 0 எக்ஸெட்ரா. இங்க வேல்யூ n. அப்போ ஆல்பா n ஈக்குவல் டு ஆல்பா m n ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன தெரியும்? f is of characteristic 0. ரைட், characteristic 0னா என்ன அர்த்தம்? கேரக்டரிஸ்டிக் பீனா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் 0னா ஒண்ணும் இல்ல, எந்த ஒரு பீக்குமே இப்படி சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. அது இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சுக்கிற மாதிரி தான். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? ஒரு எந்த ஒரு எலமெண்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இன் எஃப் எடுத்து அது கூட எந்த ஒரு இன்டிஜர் எம் ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் எம் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் அது எப்படிதான் இருக்கும்? நான் ஜீரோவாவே இருந்துட்டு இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்? ஏன்னு எந்த ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ்ன்னு எத்தனை தடவை சம் பண்ணிட்டே போனாலும் என்னதான் கிடைக்கும்? நான் ஜீரோ வேல்யூ தான் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற ஃபீல்ட்ல தான் என்ன சொல்றோம்? கேரக்டரிஸ்டிக் 0 அப்படின்னு நோட் பண்றோம். ரைட், சரி இப்போ வாங்க நமக்கு என்ன தெரியும்? எஃப் இஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் 0. இந்த ஆல்பா எம் எங்க உள்ள எலமெண்ட்? எஃப்ல உள்ள எலமெண்ட். ஸோ ஆல்பா எம் இன்டூ என். என் இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ ஸோ இட் இஸ் நான் ஜீரோ எலமெண்ட். அப்போ ரெண்டையும் சம் பண்ணும்போது 0 ஆகுது. அப்போ எதுதான் இருந்தாகணும்? இந்த கண்டிஷன் கேரக்டரிஸ்டிக் 0னால ரெண்டையும் சம் பண்ணும்போது 0 ஆகுது. இது நான் ஜீரோ. அப்போ கண்டிப்பா இவரு 0வா இருந்து தான் ஆகணும். ஏன்னா இவரும் நான் ஜீரோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, தட் ப்ராடக்ட் கண்டிப்பா நான் ஜீரோவா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா n வந்து நான் ஜீரோ இருக்கனால ஆல்பா எம் ஷுவர்லி 0வா தான் இருக்கணும். அதான் எழுதிருக்கோம். சின்ஸ் n நாட் ஈக்குவல் 0 ஆல்பா எம் ஈக்குவல் டு 0. அப்போ ஸோ என்ன கிடைச்சிட்டு? ஆல்பா எம் யாரு? இங்க பாரு, ஆல்பா எம்ங்கிறது மினிமல் பாலினாமியலோட கான்ஸ்டன்ட் டேர்ம். ரைட்டா? அப்ப என்ன ஆச்சு? கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த மினிமல் பாலினாமியல் இஸ் 0. கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் a minimal polynomial is 0. நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும்? t is invertible if and only if the constant term of a minimal polynomial is non-zero அப்படிங்கிற ரிசல்ட் தெரியும். அதாவது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல nilpotent-னா if and only if அதோட மினிமல் பாலினாமியலோட கான்ஸ்டன்ட் டேர்ம் நான் ஜீரோவா தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதான் இந்த தியரம் சொல்லிப்போம். ஓகே, அப்போ நமக்கு இங்க என்ன வருது? கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. அப்போ கண்டிப்பா அந்த nilpotent அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படிதான் இருந்திருக்கணும்? நாட் இன்வெர்டிபிளா இருக்கும். ஓகே, நாட் இன்வெர்டிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பா எப்படி இருக்கும்? 0 இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருக்கும். ஓகே, நாட் இன்வெர்டிபிள் அதாவது சிங்குலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுது. So characteristic root கண்டிப்பா 0 இருக்கும். அதான் இருக்கும். Therefore 0 is a characteristic root of t. Now இப்போ வாங்க matrix of t பாருங்க. We know the matrix of t, m of t எங்க இருக்கும்? fn ல இருக்கும். ரைட்,
இப்போ என்ன செஞ்சுக்கோம், F1ல இருக்கு. ஆனா மேட்ரிக்ஸ் ஆஃப் T-யோட ஓகே இன்னொன்னு பாத்துக்கலாம். மேட்ரிக்ஸ் ஆஃப் T-னா வித் ரெஸ்பெக்ட் டு எனி பேசிஸ் பாத்துக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எனி பேசிஸ். பிகாஸ் நமக்கு ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் T தான் பார்க்க போறோம். அதனால எந்த பேசிஸை பொறுத்து பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால தான் சிம்பிளி மேட்ரிக்ஸ் ஆஃப் T அப்படின்னு எழுதியிருக்கேன். ரைட். ஓகே வி நோ த மேட்ரிக்ஸ் ஆஃப் T M of T எங்க தான் இருக்கும், Fnல இருக்கும். மேட்ரிக்ஸ் ஆஃப் T இருக்கும். ஆனா மேட்ரிக்ஸ் ஆஃப் T-யோட கேரக்டரிஸ்டிக் ரூட்லாம் Fல இருக்கணும்னு அவசியமானா இல்ல. சோ என்ன செய்வோம், ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு பார்ப்போம். அப்படிதானே, ஒரு ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு பாருங்க. அதான் கேன்னு வச்சுக்கோம். வேர் கே இஸ் a splitting field of the minimal polynomial of T. Okay, இப்போ so and then so K contains all its characteristic root of T. So எல்லா characteristic rootம் K ல இருக்கும். அப்ப இந்த matrix of T Fn ல இருக்கு. Fn is a subset of Kn. So matrix of T belong to Kn. இப்போ என்ன சொல்லியாச்சு, matrix of T ஒரு மேட்ரிக்ஸ் Kn ல இருக்கு. அண்ட் அந்த மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ரூட்லாம் எங்க தான் இருக்கு, கேலயே இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா தென் என்ன சொல்லிக்கலாம், இது கண்டிப்பா ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ட்ரையாங்குலர் ஃபார்ம் எடுத்துன்னு பார்த்தோம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் T-யோட கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆல் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட் லைஸ் இன் தி ஃபீல்ட் F. தென் என்ன வச்சுக்கலாம், தட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் a triangular form. ஸோ அதே ஐடியாவை இங்கே அப்ளை பண்ணிடலாமா. ஸோ M of T can be written in triangular form. ஸோ ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல எழுதுறீங்க. ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல எழுதும் போது கண்டிப்பா நமக்கு என்ன தெரியும், டயகனல்ல இருக்க எல்லாமே கேரக்டரிஸ்டிக் ரூட்டா வந்து சேரும். ரைட். இப்போ நமக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ரூட் ஒன்று 0. சரி, அப்போ 0 கேரக்டர் ரூட்டா இருக்கனால மேட்ரிக்ஸ் ஆஃப் T எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு என்ட்ரி கண்டிப்பா ஒரு என்ட்ரி 0வா இருக்கும். ரைட்டா, ஒரு என்ட்ரி 0வா இருக்கும். அது டயகனல்ல ஒரு என்ட்ரி 0வா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னது இஸ் a triangular ஃபார்ம். அப்போ அப்பர் ட்ரையாங்குலர் மேல உள்ள எல்லாம் 0. ரைட். அடுத்தது டயகனல்ல இருக்கிறதுல என்ன, ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுனால டயகனல்ல இருக்கலாம் என்ன இருக்கும், கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருக்கும். ரைட். இப்போ கேரக்டரிஸ்டிக் ரூட்ல ஒன்னு நமக்கு ஷுவரா என்ன தெரியும், 0ன்னு தெரியும். அதை ஃபர்ஸ்ட் என்ட்ரியா வர மாதிரி எழுதுங்க. மேட்ரிக்ஸ் ஆஃப் T அதான் நத்திங் பட் T-ஆவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரேஸை பத்தி தான் பேச போறோம். மேட்ரிக்ஸ் ஆஃப் T தான் இது, அதை T-ஆவே எடுத்துக்கலாம். அதான் நான் பென்சில் வச்சு இப்படி கட் பண்ணிருக்கேன். T ஈக்குவல் டு இப்படி வருது. ரைட். இப்போ இந்த என்ட்ரி எதா இருக்கலாம், இங்க கீழே இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் வேற எந்த வேல்யூனாலும் இருக்கலாம். அதான் நம்ம ஸ்டார்னு போட்டுருக்கோம். ரைட். அதே மாதிரி இந்த என்ட்ரி எந்த வேல்யூ எடுத்துக்கலாம், அது β2 β3 எக்ஸெட்ரா. ரைட். இப்போ வாங்க, அப்போ இதே இதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. 0 இங்க இருக்க எல்லாம் 0. இப்போ 0 0. இந்த என்ட்ரி என்னது, சம் ஸ்டார்னு வச்சுக்கிறேன். இந்த நடுவுல இருக்கிற இந்த என்ட்ரி இருக்கா, இது இந்த என்ட்ரி இந்த மேட்ரிக்ஸ், அதாவது இது என்ன மேட்ரிக்ஸ், n-1 கிராஸ் n-1. ஏன்னா T-யோட டைமென்ஷன் n. ஸோ இந்த டோட்டல் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும், n/n மேட்ரிக்ஸ். ஸோ கீழே இருக்குது n-1 கிராஸ் n-1 மேட்ரிக்ஸ். அதை T2ன்னு எடுத்துக்கணும். அதான் எழுதிருக்கோம். வேர் T2 ஈக்குவல் டு தட் மேட்ரிக்ஸ் is an n-1 cross n-1 matrix. Right. இப்போ T power K எடுங்க. For any power K க்கு is a triangular formula இருக்கு அப்படிதானே. இது 0 இது 0. சரி, இந்த ஃபார்முலா எடுத்துக்கோம். இந்த ஃபார்முலா இருந்தாலே எனி பவர் எடுத்தா எதுக்கு அப்ளை ஆகும், T2 power K க்கு அப்ளை ஆகும். ஏன்னா இதே தான் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன், என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் என்ட்ரி அதே தான் இருக்கும். செகண்ட் சம் இந்த ஸ்டார் வந்து ஏதோ மாறிட்டே இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து என்ன ஆகும், அதோட பவர் ஆகும் ஆயிட்டே இருக்கும். ஸோ T power K equal to 0 0 ஸ்டார் T2 power K. சிம்பிளா T ஸ்கொயர் போட்டு இதுக்கே T ஸ்கொயர் போட்டு செக் பண்ணி பாருங்க. அப்போ என்ன வரும்னா 0 0, இங்க சம் வேல்யூஸ் ஸ்டார் இருக்கும், இங்க T2 ஸ்கொயர்ன்ற வரும். அதே மாதிரி T3 T பவர் 4 அப்படி செக் பண்ணீங்கன்னா T பவர் 4 எவ்ரி K-க்கு தட் ரிசல்ட் வரும். அப்போ என்ன ஆகும், இப்போ ட்ரேஸ் பாருங்களேன். ட்ரேஸ் ஆஃப் T பவர் K ஈக்குவல் நத்திங் பட் என்ன இருக்கும், ட்ரேஸ் ஆஃப். அப்போ ட்ரேஸ்னால என்ன, இது மேட்ரிக்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டயகனல் என்ட்ரிஸ் சம் பண்ணணும் அப்படிதானே. அப்போ என்னது 0 பிளஸ் T2ல இருக்கிற T2 பவர் K-ல இருக்கிற டயகனல் என்ட்ரிஸ், அதான் என்னது, ட்ரேஸ் ஆஃப் T2 பவர் K. சரி, அப்போ என்ன ஆகும், ட்ரேஸ் ஆஃப் T பவர் K is equal to 0 plus trace of T2 power K is nothing but trace of T2 power K. சரியா, இப்போ நமக்கு என்ன தெரியும், trace of T power K for any K க்கு that value equal to 0. அப்போ trace of T2 power K equal to என்ன சொல்லிடலாம், equal to 0. ரைட். சரி, இப்போ வாங்க திரும்பி இப்போ trace of T2 power K equal to 0 for every K greater than equal to 0
and T2 ஓட டைமென்ஷன் என்ன n-1 cross n-1 மேட்ரிக்ஸ். ரைட்டா? இப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க, T2க்கு இவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணோமா, இதை அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், T2 பவர் k சரி T2 ஈக்குவல் டு இதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வரும், such that அது அதோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி 0 இருக்கும். அதான் எழுதியிருக்கோம். ரிப்பீட்டிங் த above argument for T2 we get alpha 2 equal to 0. அதாவது டயகனல் இருக்கு, அடுத்த எலிமெண்ட் அடுத்த என்ட்ரி 0 ஆகும். அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் T2 becomes எப்படி இருக்கும், அதுல ஒரு இது கேரக்டரிஸ்டிக் ரூட் 0 இருக்கும், T3 இருக்கும். அதே மாதிரி அகைன் அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், அதே alpha 3 equal to 0 ஆகும். and matrix of T3 becomes 0 0 star T4. இப்படி ரிப்பீட் பண்ணிட்டே போங்க. அப்போ என்ன ஆகும், ஃபைனலி டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் 0 ஆயிரும். ஓகே, அதான் இருக்கும் by equation number 1. T is a triangular matrix and all its diagonal entries are 0. அதான் இருக்கும், diagonal entries எல்லாம் 0. ஆல்ரெடி Tங்கிறது triangular ஃபார்ம்ல மேல உள்ளதான் 0. இப்போ கீழே உள்ளது எந்த ஸ்டார் இருந்துட்டு போகுது, அது தேவையில்லை. ஆனா T-யோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, மேட்ரிக்ஸ் ஆஃப் T தான், மேட்ரிக்ஸ் ஆஃப் T எப்படி இருக்கு, அதோட டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் 0. ஸோ இதுக்கு எனி T ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாலும் இதே ஃபார்மெட்ல தான் ஆகும், TQ பார்த்தாலும் இதே ஃபார்மெட்ல தான் ஆகும். அப்போ இன் ஜெனரல் சரி T ஸ்கொயர் TQ வரணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு இசன் n/n மேட்ரிக்ஸ் அப்படிதானே, கண்டிப்பா n/n டைம்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஓகே, நீங்க சிம்பிளா இப்படி கூட செக் பண்ணிக்கலாம், 0 1 சரி 0 0 0 0 1 0 இந்த மேட்ரிக்ஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 0, அடுத்தது ரெண்டாவது என்ட்ரி 0, மூணாவது என்ட்ரி 0, நாலாவது என்ட்ரி 0. இப்போ 2/2 மேட்ரிக்ஸ் டயகனல் என்ட்ரி இந்த ஃபார்மெட்ல இருக்குன்னா எதுனா 2 செகண்ட் டைம் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது இது ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஸ்கொயர் பார்க்கும்போது என்ன ஆகும், 0 மேட்ரிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி 3/3 மேட்ரிக்ஸ் இதே ஃபார்மெட்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே ஃபார்மெட்ல 0 0 0 அடுத்ததுல 1 0 0 அடுத்ததுல 1 1 0 அப்படின்னு எடுக்கல. அந்த மேட்ரிக்ஸ்க்கு 3 டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், 0 மேட்ரிக்ஸ் ஆகும். அதே தான் ஜென்ரல் எழுதிருக்கோம், T is an n/n மேட்ரிக்ஸ். ரைட்? இப்போ n/n மேட்ரிக்ஸ் அது என்ன ஃபார்மெட்ல இருக்கு, டயகனல் 0, டயகனலுக்கு மேல இருக்கிறதும் 0. ஸோ அதுக்கு எப்படி இருக்கும், T பவர் n என்ன ஆகும், அதாவது n டைம்ஸ் இந்த இது ஆர்டர் எத்தனையோ அந்த n டைம்ஸ் ஆர்டர் எத்தனை, அந்த n டைம்ஸ் T பவர் எடுங்க, T-யை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும், 0. அதாவது இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றீங்க, நத்திங் பட் T பவர் T n டைம்ஸ் மல்டிப்ளை பண்றீங்க, that is T power n equal to 0. So என்ன சொல்லிடலாம், T is nilpotent. Hence என்ன சொல்லணும், just recall பண்ணணும், T is nilpotent implies T is nilpotent implies T power I equal to 0 for every I greater than equal to 0. Converse always true இருக்கும்னு அவசியம் இல்லை. எப்போ ட்ரூவா இருக்கும், F ஓட கேரக்டரிஸ்டிக் 0வா இருக்கும்போது ட்ரூவா இருக்கும். ஓகே, அதான் இப்போ ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம், அதான் இந்த தியரத்துல ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஹென்ஸ் அவர் தியரம், தட்ஸ் an ஐடியா. அடுத்தது ஒரு சின்ன ஒரு லெமா, ஜேக்கப்சன் லெமா. ஓகே, ஜேக்கப்சன் லெமா, நேம்ட் லெமா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஜேக்கப்சன் லெமா. இஃப் F is of characteristic 0, Fங்கிறது characteristic 0, and if S and T in A of B, ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, A of B ல எடுத்துக்கோங்க, V to V போற ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கோம். என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா, ST மைனஸ் TS பாருங்க, அது S கூட கம்யூட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது இன்டூ S ஈக்குவல் டு S இன்டூ தட், இது ஈக்குவல் ரெண்டுமே சேமா இருக்கும். அப்படின்னா அதான் இது கம்யூட்ஸ் வித் தட் S. தென் என்ன சொல்லிக்கலாம், ST மைனஸ் TS என்னதான் இருக்கும், கண்டிப்பா நில்போட்டன்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி ப்ரூஃப் எழுதுவோம். கிவன் என்ன எடுத்துரும், Fங்கிற கேரக்டரிஸ்டிக் 0, அடுத்தது ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ST மைனஸ் TS கம்யூட்ஸ் வித் S. ஓகே, இது மோஸ்ட்லி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கேட்கறதுனால நான் இந்த கிவன் எல்லாத்தையும் எழுதல, உங்க பெரிய இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன இது இருக்கு, இந்த இது மட்டும் ST மைனஸ் TS கம்யூட்ஸ் வித் S எழுதிப்போம் கிவன். ஓகே, கம்யூட்ஸ்னா என்ன அர்த்தம், அந்த இது இன்டூ S ஈக்குவல் டு S இன்டூ தட் ST மைனஸ் TS. ரைட்? இப்போ this implies ST ஸ்கொயர் இன்டூ S. ஓகே, இதே பாருங்க, ST மைனஸ் TS ஸ்கொயர் ST பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ST மைனஸ் TS இன்டூ ST மைனஸ் TS S. ரைட்டா? இப்போ ரெண்டாவதா இருக்கிற ST மைனஸ் TS இன்டூ S அதை எப்படி எழுதிக்கலாம், இதே ரிசல்ட் யூஸ் பண்ணி
s into st minus ts. அப்போ என்ன இருக்கும்? s st minus ts into s into st minus ts. Again first இருக்கிற ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ என்ன இருக்கும்? s into st minus ts into st minus ts. So என்னது? s into st minus ts the whole square. So என்ன இருக்கும்? சொன்ன st minus ts the whole square into s equal to s into st minus ts the whole square. இதே மாதிரி k times அப்ளை பண்ணீங்கன்னா என்ன சொல்லிக்கலாம்? For every k greater than equal to 1, st minus ts power k equal to k into s equal to s into st minus ts power k. சரியா? சரி, இப்போ என்ன எடுத்துக்கோம்? if k greater than equal to 1, இதை எடுத்துக்கோ, கன்சிடர் பண்ணும் st minus ts power k. இப்போ ஈக்குவல் டு என்ன ஆகும்? ஈக்குவல் டு st power ts power k minus 1 that value. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? கம்ப்யூட் பண்ணலாமா? ரெண்டையும் பண்ணிக்குவோம். ஸோ that value into இது இது. ஓகே, இப்போ அகைன் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? இந்த இவ்வளோத்துக்கும் இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணிடலாமா? இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுவோம். அப்போ எஸ் தூக்கி முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ எஸ் that value, அடுத்தது அதே டி வரைக்கும் உள்ளது, அடுத்து எஸ். அப்போ இந்த வேல்யூவை, இவ்வளோ வேல்யூஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதான் எழுதிக்கிறோம். பி ஈக்குவல் டு இப்படி எழுதிட்டீங்கன்னா இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? எஸ்பி மைனஸ் பிஎஸ். அப்போ எஸ்டி மைனஸ் டிஎஸ் பவர் கே ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் பிஎஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்? இப்போ ரெண்டு பக்கம் ட்ரேஸ் பார்ப்போம். ட்ரேஸ் ஆஃப் this matrix equal to trace of this matrix. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன? trace of தனித்தனியா trace of a plus b equal to trace a plus trace b. அது மாதிரி trace of lambda a equal to lambda times trace a. இதுதானே? ஸோ அதை ரெண்டையும் அப்ளை பண்ணிக்கலாமா? trace a இதை ஏன்னு வச்சுக்கோ, sba ஏன்னு வச்சுக்கோ, sba ஏன்னு வச்சுக்கோ, அடுத்தது bs bன்னு வச்சுக்கோ, மைனஸ்ங்கிற லாம்டான்னு வச்சுக்கோ, அப்ளை பண்ணிடுவோம். அடுத்து நமக்கு என்ன தெரியும்? trace of ab equal to trace of ba. அப்போ ரெண்டுமே சேம். அதான் எழுதிக்கலாம். since both are same நால that value is 0. இப்போ trace of st minus ts power k equal to 0 for every k greater than equal to 0. சரி, ஒன்று கிடைச்சிட்டு என்ன கிடைச்சிருக்கு? trace of ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கு எந்த ஒரு பவர் எடுத்தாலும், எந்த ஒரு பவர் k எடுத்தாலும், பாசிட்டிவ் பவர் எடுத்தாலும் என்னது? 0ன்னு கிடைச்சிட்டு. ஸோ அண்ட் இன் அடிஷன் கொடுத்தது என்ன? f is of characteristic 0. ஸோ முந்தின தியரத்தை அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னது? f is of characteristic 0. இந்த இதோட எனி பவர் k எடுத்து ட்ரேஸ் எடுத்தீங்கன்னா 0. ஸோ என்னாச்சு? பை ப்ரீவியஸ் லெமா உள்ள இருக்கிற st minus ts அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் nilpotent லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹென்ஸ் அவர் ஜேக்கப்சன் லெமா. ஓகே, ஜஸ்ட் சின்ன சிம்பிள் கால்குலேஷன் தான் ஜேக்கப்சன் லெமா ப்ரூஃப். வெரி இன்ட்ரெஸ்டிங் லெமா. ஓகே, தேங்க்யூ.